முன் செல்லடா முன்னே செல்லடா தைரியமே துணை தோல்விகளும் காயங்களும் செதுக்கிடுமே உனை. இதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் சுதர்ஷன் அவர்களுக்கு முதல் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். 2 நாட்களுக்கு முன்பு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பினார். இந்த மாதிரி வாலண்டியர்ஸ் எல்லாம் நாங்கள் தயாராக இருக்கின்றோம், எல்லாத்தையும் ஒருங்கிணைக்க போறோங்க. இவர்கள் அரசியல் கட்சியெல்லாம் தாண்டி கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியிலே மாற்றத்திற்காக நிற்கக்கூடியவர்கள். நான் ஆரம்பிக்க வேண்டுமா என்று கேட்டார். நான் ஆரம்பிங்க அப்படின்னு. அப்புறம் 1 மணி நேரத்தில் சொன்னார், அண்ணா 500 தொற்றுச்சுனாங்க. அப்புறம் 3 மணி நேரம் கழிச்சு கொடுத்தாரு, 1000 தொற்றுச்சுனாங்க. இன்னைக்கு இங்கே வந்து இவரோடு இங்கே அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய மொத்த டேட்டாவை கொடுத்திருக்காரு. 10,430 பேர் நம்முடைய கோயம்புத்தூர்ல ஒரு வாலண்டியராக அரசியல் மாற்றத்திற்கு நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், இது இந்தியாவில் எங்கேயுமே நான் கேள்விப்பட்டது கிடையாது, பார்த்தது கிடையாது. இதுபோல் நடக்குமா என்று யாரெல்லாம் நினைத்தார்களோ என்று நீங்கள் அதை உடைத்து காட்டியிருக்கின்றீர்கள். எங்கள் ஓட்டை காணவில்லை. திரும்பி தெரிந்தது மாறி போகாதே, வருவதை கொண்டு பார்த்திடு கோழையாகாதே. உன்னில் அர்த்தம் அது நித்தம் கொதிக்கட்டும், எண்ணிய எண்ணம் அது என்றும் ஜெயிக்கட்டும். தப்பேதும் இல்லை, நீ அப்பனுக்கு பிள்ளை. எதிர்த்து எதிரியே இல்லை, நம்பிக்கை கொள், தடைகளே இல்லை. நிமிடம் ஏன் நொடிகளே போதும், நினைப்பதே வெற்றி தானே. எழுந்து வா. எத்தனையோ நாளா நம்மை இங்கு நாமே தொலைத்தோமே. நம்ப முடியாதா, நம்மால் முடியாதா, நாளை வெல்லும் நாளை செய்வோமே. யாரும் இல்லை தடை போட, உன்னை மெல்ல எடை போட, நம்பிக்கையில் நடை போட சம்மதமே. என்ன இல்லை உன்னோடு, ஏக்கம் என்ன கண்ணோடு, வெற்றி என்றும் வலியோடு பிறந்திடுமே. இன்னும் என்ன தோழா, எத்தனையோ நாளா நம்மை இங்கு நாமே தொலைத்தோமே. நம்ப முடியாதா, நம்மால் முடியாதா, நாளை வெல்லும் நாளாய் செய்வோமே.
தடை 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 இருப்பதை தாண்டிடத்தான் நீ காற்றினிலே பாயும் மீட்டியடா. கடிகார முல்லை போலே நிற்காமல் நீயோடு, கால் தீண்டும் தூரம் தானே வெட்டி கோடு. ஒரு துளி மழை என தொடங்கத பெருங்கடல் தான் உன் முதல் அடியை நீ வைத்திடடா. வெற்றி வரும் படி உன் முத்திரையை பதி நீ ஓயாதே. மண்ணை கீறி விதை மேலே வரும் வரை பூமிக்குள்ளே அது தினம் போராடும். உழைத்திடும் வீரல் உன் வள்ளித்திடும் உடல் வாங்கும் தங்க மெடல் நீ கலங்காதே. உனக்கு ஒரு இல்லை உலகத்தில் இல்லை, கடவுளின் பிள்ளை இங்க நீதானே. பாதம் பட்ட இடம் யாவும் பாதை என்று மாற்றிட ஓடு. வெளிநாட்டிலேருந்து வந்து ஒரு நிமிஷம் கூட ஜெட் லேக் இல்லாம அங்கிருந்து ஒரு ஃபிளைட்டை பிடிச்சி எப்படியாவது வந்து, ஏன்னா உங்களை பார்க்கணும், இந்த நிகழ்ச்சிக்கு வந்தே ஆகணும், என்ன தடை இருந்தாலும் பரவாயில்ல நான் இங்க வருவேன்னு சொல்லி அவருடைய வார்த்தையை காப்பாத்திருக்காரு. கொங்கு மண்ணின் மைந்தன் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை வருக வருக என உங்கள் சார்பாக, வாய்ஸ் ஆஃப் கோவையின் சார்பாக வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அருமை சகோதரர் சுதர்ஷன் அவர்களை பொறுத்தவரை ஒரு சக்சஸ்ஃபுல் மார்க்கெட்டிங் ஒரு பர்சன். வாய்ஸ் ஆஃப் கோவை நடத்தக்கூடிய இந்த விழாவில் உங்கள் பிம்பமாக இருக்கக்கூடிய ஒருவரை இந்த நிகழ்வுல உட்கார வைக்கணும். காரணம் இது முக்கியமான ஒரு நிகழ்வு. அதற்குத்தான் நான் வரும்போது சுதர்ஷன் அவர்களை நடுவில் உட்கார வச்சேன். ஏன்னா அவரே உட்கார வைக்கல, சுதர்ஷன் என்கின்ற மனிதர் உட்கார வைக்கல. அரசியல் கட்சியெல்லாம் தாண்டி சாதாரணமாக வாழக்கூடிய, எனக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை என்று நினைக்கக்கூடிய உங்களை போன்ற சோ கால்டு மிடில் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போடுவாங்க. ஆனா இன்னைக்கு உங்க எல்லோரையும் ஒருங்கிணைத்து எல்லோரும் இணைந்து இது போன்ற ஒரு நிகழ்வை கோயம்புத்தூர் நடத்தி காட்ட முடியும் என்பது மற்ற ஊருக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். நிறைய இயக்கங்கள் வருவதற்கு கோயம்புத்தூர் முன்னோடியாக இருக்கட்டும். அதற்கு அருமை சகோதரர் சுதர்ஷன் அவர்களுக்கு முதல் நன்றியை தெரிவிச்சுக்கணும். நான் சொல்லியிருந்தேங்க, ஒரு மாசம் முன்னாடியே சொன்னேன். ஸோ நான் சொன்னபடி உங்களுக்கு லண்டன், துபாய் வந்து துபாய், சென்னை வந்து சென்னை, கோயம்புத்தூர் வந்து நேரடியாக இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கேற்று விட்டேன். காரணம் உங்களுடைய உழைப்பு. இது நடக்க வேண்டும், இதை என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதா நோக்கங்க. தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் தடைகள் இல்லை. வணக்கம் ஆல் விஓசி மெம்பர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300லேருந்து 400 அனிமல்ஸ் வந்து ரெஸ்கியூ பண்ணி இங்கே கடைக்கெல்லாம் கொடுத்துருக்காரு. வணக்கம். ஸோ நம்மளோட சாங்சுரி பார்த்தீங்க அப்படின்னா சென்னையோட அவுட்ஸ்கர்ட்ஸில் திருவள்ளூரில் இருக்குது. ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி ரோடில் ஆக்சிடென்ட் ஆன அனிமல்ஸ், அதுக்கப்புறம் வந்து க்ரூவல்ட்டியில் இருக்கிற அனிமல்ஸ்லாம் நம்ம கேசஸ் ஃபைல் பண்ணி ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம். அது போக இந்த மாதிரி இல்லீகல் ஸ்லாட்டருக்காக டிராஃபிக் கேட்டல்ஸும் நம்ம ரெஸ்கியூ பண்ணி வச்சுருக்கோம். நம்மள்ட்ட வந்து மோர் தென் 420 ரெஸ்கியூ அனிமல்ஸ் டோட்டலாக கம்ப்ளீட்டாக இருக்கிறாங்க. ஸோ வந்து என்னோட அப்பீல் என்ன அப்படின்னா, உங்களுடைய இந்த மந்த்லி மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ்க்கு இதுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச வாட் எவர் ப்ளீஸ் கைண்ட்லி கம் ஃபார்வர்ட் டு தட். நமோ நாராயணாய. கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது, கடவுள் மட்டும் கண்டால் கல்லடி தெரியாது. கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது,
கடவுள் மட்டும் கண்டால் கல்லடி தெரியாது. 8ல் 5 எண் கழியும் என்றும் 5ல் 8 எண் கழியாது. அஷ்ட அக்ஷரம் ஏற்கும் நெஞ்சு பஞ்ச அக்ஷரம் பார்க்காது. ஊன கண்ணில் பார்த்தால் யாவும் குற்றம்தான், ஞான கண்ணில் பார்த்தால் யாரும் சுற்றம்தான். எல்லா கோயிலும் இருந்து எனக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரொம்ப காண கிடைக்காத இந்த அனுபவத்தை வந்து எல்லா மக்களுக்கும் ஷேர் ஆகுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். बहुत अच्छा अनुभव था. बहुत अच्छा लगा अपने हाथों से भगवान का अभिषेक करके. சிவராத்திரி அன்னைக்கு இந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சது ரொம்ப ரொம்ப பாக்கியமாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் இதுக்கு அரேஞ்ச் பண்ணாங்க. இண்டிவிஜுவலாக பண்ண வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவங்கவுங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக நல்லா இருக்குது, திருப்தியாக இருக்குது. அது பண்ணும்போது கொஞ்சம் நிறைவாக இருந்தது. ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி ஜாஸ்தியாக இருந்தது. சிவலிங்கத்தில் வந்து நம்ம தீர்த்தம் ஊற்றும் போது அந்த உணர்வுகளை வந்து நம்ம அனுபவிக்க தான் முடியும். இது வந்து ஏழைகளுக்கான சிவராத்திரி ரொம்ப அருமையாக வந்துருக்கு. இதே மாதிரி எல்லா ஹிந்து ஃபங்க்ஷன்ஸுக்கும் வித்தியாசமாக நம்ம அமைப்பு வந்து ப்ரோக்ராம்ஸ் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். VOC நிறுவனர் மற்றும் நோவா ஏரோஸ்பேஸ் இணைந்து 10,000க்கும் மேற்பட்ட கிராமப்புற இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்க ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளனர். இந்த நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக மாண்புமிகு அண்ணாமலை அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு VOC வேலைவாய்ப்பு உதவி திட்டத்தையும் வழங்க உள்ளது. மேலும் பயிற்சி பெற்ற விமானி மற்றும் துணை விமானி உதவியுடன் விவசாயிகளுக்கு ட்ரோன் தெளிப்பு தொழில்நுட்பம் மூலம் பயனளிக்கும் ஒரு முன்னோடி முயற்சியாக இது இருக்கும். மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடியின் ட்ரோன் DD திட்டம் மற்றும் அண்ணாமலையின் வழிகாட்டுதல் படி லட்சக்கணக்கான விவசாயிகளின் வாழ்க்கையை மாற்றும். இதன் மூலம் தமிழ்நாடு விவசாயத்திற்கு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி நடத்திராய் நானும் வருவேன், தனி ஒருவனாய் முன் படையெடுத்து. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த உலகம் வழியும் தோழா, அது நாள் வரும் முன்னே உன்னை வென்று முடிப்பேன். தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் தடைகள் இல்லை.